வணக்கம். புயல் நியூஸ் செய்திகள். அத்திக்கடவு குடிநீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தியதாக பொய்ப்புகார் அளித்த தாளக்கரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுப்பிரமணியம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாளக்கரை கூட்டுறவு வங்கி தலைவர் AMS மகேந்திரன் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். நடவடிக்கை எடுப்பாரா கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கு. ராசாமணி அவர்கள். சுல்தான்பேட்டை ஒன்றியம் தாளக்கரை ஊராட்சியை சேர்ந்த ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றிருக்கேன். இப்போ கூட்டுறவு வங்கி தலைவராக செயல்பட்டுருக்கிறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நம்ம பஞ்சாயத்தில் திமுகவை சேர்ந்த துணைத் தலைவரும் ஒன்றிய கவுன்சிலர் மகாலி நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் பைப்லைன் மறைச்சதில் குடிநீர் பைப் இருந்ததை ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு பொதுமக்களை திரட்டுறதுக்கு முடியாமல் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தண்ணி ஊருக்குள்ளே விடாமட்டா தான் பொதுமக்களை திரட்ட முடியும்னு ஏற்பாடு பண்ணி பொதுமக்களை திரட்டி ப்ரெஸ்ஸையெல்லாம் வர சொல்லி ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. 10 வருஷமாக குடிநீரே வரல அப்படின்னு சொல்கிற விஷயம் இன்றைக்கி ஒரு 4 நாள் வரலினால இன்றைக்கி ரோட்டில் மக்கள் மறியல் பண்ணுற இந்த நேரத்தில் 10 வருஷமாக நான் இருந்த 5 வருஷம் பிரசிடென்ட்டு, 3 வருஷம் பிரசிடென்ட் வீட்டு இல்லாமல் 8 வருஷமே நான் தோட்டத்துக்கு பாய்ச்சன்னு சொல்லியிருந்தேன். அந்த தோட்டத்துக்கு பாய்ச்சதுக்கு நிரூபிக்க நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பூமியில் தொட்டிக்கிட்ட தண்ணி உலகிறத நீ எடுத்துக்கிட்டு காட்டுங்க. தொட்டியில் அத்திக்கடவு தண்ணி உழுகுது அப்படிங்கிறத காட்டுங்க. அப்போ நான் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதையெல்லாம் வச்சு என்னோட உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு வார காலமாக. அப்போ அத்திக்கடவு தண்ணி வந்தது எனக்கு வந்துட்டு இருந்தது கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் பைப்லைன் போட்டு இன்னும் மூடாமல் வச்சுட்டு பைப்லைன் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு வாரத்துலையுமே சப்ப தண்ணி தான் வந்திருக்குது. அப்போ அத்திக்கடவு தண்ணி எனக்கு வந்ததை கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இன்னைக்கு இந்த ஒரு வாரமாக அத்திக்கடவு தண்ணி விட்டுக்கலாமல்ல? அதாவது அத்திக்கடவு தண்ணி எல்லா கிராமங்களுக்கும் பகிர்ந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பைப்லைன் சம்பிலிருந்து வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி எடுக்க முடியும். அப்போ அதில் வரும்போது டேங்க் ஏறும்போது ஒரு 2 மணி நேரம் வரும். இதே குடிநீருக்கு நான் எடுத்திருந்ததை அறுத்து டம்மி போட்டு அடைச்சிட்டு எனக்கு வீட்டுக்கு முன்னால் டேங்க்லேருந்து வர்ற மாதிரி நான் போட்டேன். ஆனால் இந்த அறுத்து மூடி இருந்த பைப்பில் மண்ணுக்குள்ளே இருந்த பைப்பை ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இதை வச்சு எனக்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் மூலமாக அவர்கள் நேரில் விசாரிக்கும் போது இப்போது அந்த கட்சியை சார்ந்தவங்க ஒரு 50 பேர்த்தை சேர்த்துறது, அவர் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு 50 பேர் சேர்த்துறது பெரிய விஷயம் இல்லை. NRG சாலையில் வர சொன்னால் வாங்கி குட்ட வேலை கையெழுத்துன்னு சொன்னால் நின்றுக்குவாங்க. அதில் அவங்க சொல்லி கொடுக்குற சொல்லுவாங்க. ஆனால் யார் என்னோட தொட்டியில் நேரடியாக தண்ணியை குடித்தா மகேந்திரா இப்படி தோட்டத்துக்கு தான் பாய்ச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர நேரில் நிரூபிக்கல. அதிகாரி யாரும் ஆய்வு பண்ணல. நேரடியாக ஆய்வு பண்ணி அந்த மாதிரி இருந்தால் அதற்கு நான் எதற்கும் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு என் மீது சுமத்தப்பட்ட இந்த வீண் பலிக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பரிந்துரை செய்யத்தான் இங்கே வந்திருக்கேன். உண்மையான பொதுமக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. பொய்யான தகவல் சொல்கிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேட்டி கொடுக்கலாம். ஆனால் நடந்த உண்மை என்கிறது அதிகாரியின் மூலமாக ஆய்வு செய்து எனக்கு இந்த ஒரு வார காலமாக எனது மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அனைத்து ஊடகங்களுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 10 பேர்த்த கூட்டி வச்சுட்டு கூப்பிட்டா அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை பொய்யான புகார் கொடுத்தது யாருங்க? பொய்யான புகார் கொடுத்தது நம்ம எதிர்கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர் சுப்பிரமணியம். வேற நம்ம DMK ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம். அவங்க தான் நம்ம மேலே கம்ப்ளைண்ட். திமுகவை சேர்ந்த இவங்க எல்லாம் திமுக சேர்ந்தது. நான் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் வருகின்ற எலெக்ஷனுக்கு ஆதாயம் தேடுவதற்காக வருகின்ற சட்டசபை எலெக்ஷனுக்கு தாளக்கரை ஊராட்சி சுல்தான்பேட்டை ஒன்றியம் தாளக்கரை. போன 2011 2016 வரைக்கும். அதற்கு பிறகு இப்பொழுது தாளக்கரை கூட்டுறவு வங்கியின் தலைவராக பணியாற்றி இதுவரை பல தடவை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. இதே மாதிரி இந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாத ஒன்று. நான் என்னங்கிறேன்னா அதிகாரி வீடியோ வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆய்வு பண்ணினார். அவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, இது குடிநீர் பைப்பாச்சு, இதை ஏன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இஷ்யூ பண்ணி தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு வாட்டர்மேனை கூப்பிட்டு கிளர்க்கு ஊராட்சி செயலாளரையும் கூப்பிட்டு ரஞ்சிதா அவர்களை கூப்பிட்டு பைப் லைனை ஜாயிண்ட் போட்டு ஊருக்குள்ளே தண்ணி விடுற வழியை பண்ணுங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால்
திமுகவை சேர்ந்த நம்ம துணைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊருக்குள்ளே தண்ணி விட்டால் பொதுமக்களை ஒன்று சேர்க்க முடியாது, அதனால் 2 நாளைக்கு ஊருக்குள்ளே தண்ணி விட வேண்டாம்னு. அதுவும் அவருடன் சேர்ந்த மற்ற அவருடைய கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஊருக்குள்ளே தண்ணி விடாமல் கட் பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் மக்களை திரட்டி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை மக்களுக்கு ஊருக்குள்ள தண்ணி விடாம நிறுத்தி வைங்க சொல்லி திமுக சொல்றாங்களா? ஆமாங்க. அதாவது அப்பதான் வந்து மக்கள் ஒண்ணு கூடுவாங்க. மக்கள் விரோத போக்கு திமுக சென்று முடிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றீங்க. இது சம்பந்தமா நீங்க கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கீங்க. மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. நன்றி.